நிறைய பேர் வந்து மூலிகைகளை பத்தி வந்து பேசுறாங்க. ஆனா அதை வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு யாருமே வந்து சொல்றதில்ல. ஃபில்டர் பண்ணி பாருங்க அப்படியே குடிக்க முடியும். வணக்கம் நண்பர்களே, அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பெங்களூர்ல வந்து பண்ண போறோம். நைஸ் ரோடு ஆக்சுவலா வந்து எலக்ட்ரானிக் சிட்டிக்கு ஒட்டா மாதிரியே வந்து நைஸ் ரோட்ல வந்து பண்ண போறோம். கண்டிப்பா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம அப்டேட் வந்துட்டே இருக்கோம். இப்போ இன்னைக்கு என்னன்னாக்கா, நிறைய பேர் வந்து மூலிகைகளை பத்தி வந்து பேசுறாங்க. ஆனா அதை வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு யாருமே வந்து சொல்றதில்ல. ஒரு தலைவலிக்கு ஒரு மெடிசன் சொல்றாங்க, வயிற்று வலிக்கு ஒரு மெடிசன் சொல்றாங்க. ஆனா அது எப்படி வந்து பயன்படுத்தினாக்க உடனே என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறாங்க. அதுல கண்டனே இருக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம டைரக்டா நம்ம வந்து போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஏனை நெருஞ்சின்ற ஒரு செடி. இன்னைக்கு ஜிம்முக்கு வந்து நிறைய பேர் வந்து ரெகுலரா வந்து போறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. இதை வந்து சிலாஜித்னு ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாரும் விளம்பரம் தான் பண்றாங்க. சிலாஜித் இந்த சிலாஜித் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான். அதே வந்து இப்போ காசு கொடுத்து வாங்குறவங்க வாங்கிக்கிறாங்க. காசு கொடுத்து வாங்க முடியாத நார்மலா ஜிம்முக்கு போறவங்களுக்கு வந்து நம்மளுடைய அற்புதமான ஒரு மூலிகை வந்து ஏனை நெரிஞ்சல். இந்த செடி வந்து உங்களுக்கு வந்து திக்கா இருக்கும், இலை வந்து திக்கா இருக்கும். இலையை சுத்தி வந்து உங்களுக்கு வந்து வெட்டா இருக்கும். பூ வந்து லைட் எல்லோ கலர்ல இருக்கும். இந்த செடிக்கான அடையாளம். ஓகேங்களா? அந்த செடியில வந்து காய்ங்க வந்து குண்டா இருக்கும். அக்கா இந்த செடியில வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். வேர்ல இருந்து, இலையில இருந்து, காயில இருந்து, அந்த காஞ்ச விதை வரையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். எல்லாமே ஒரே பெனிஃபிட் தான். இது இலையை வந்து எப்படி பயன்படுத்தினா, ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல வந்து தண்ணியில வந்து அந்த இலையை கிள்ளி இப்படி நம்ம வந்து சுழட்டிட்டு தண்ணி மாதிரி ஜெல்லாயிடும். அதை நம்ம வந்து குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த விதை பாருங்க, இந்த விதையை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து, கைப்பிடி அதில் பாதி வரும், அதை வந்து நம்ம வந்து சுட தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி வந்து குடிக்கலாம். அப்படியே நேச்சுரலா வந்து இந்த மாதிரி இங்க பாருங்க, ஒரு கைப்பிடி விதையை வந்து எடுத்து, தெரியுதுங்களா? கைப்பிடி விதையை எடுத்து மிக்சியில போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அடிச்சாக்கா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து திக்கா வந்துடும். ஒரு பிளாக்கும் ஒரு ப்ரௌனும் கலந்த மாதிரி இருக்கும், லைட்டா கிரீனா இருக்கும். இதை வந்து வெறும் ஒண்ணுமே இல்லை, இது கூட வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு வந்து காயை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து மிக்சியில போட்டு அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி பாருங்க அப்படியே குடிக்க வேண்டியதுதான். இவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? இது வந்து கசக்காது, இனிக்காது, புளிக்காது, தண்ணி மாதிரி சப்புன்னு இருக்கும். குடிச்சிங்கன்னா இதுல ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு. மினரல்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல வந்து 6 வகையான மினரல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, அயன் இருக்கு, ஜிங்க் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. பெனிஃபிட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியும். அந்த கிட்னி, ஏன்னா நம்ம உடம்புல வந்து ராஜ உறுப்புல வந்து 5, அதுல ரொம்ப முக்கியமான உறுப்பு வந்துட்டு கல்லீரலும் கிட்னியும். இந்த கிட்னியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது. அது சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்தல இது வந்து ஒரு பெஸ்ட் பிளான்ஸ். ஏன்னா பிப்ரவரிக்கு மேலே இந்த செடி வந்து கிடைக்காது. இதோட காஞ்ச தான் கிடைக்கும். யூரின் இன்ஃபெக்ஷனு, ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அந்த விந்தனுடைய குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த யூரின் பிளாடர்ல இருக்கிற இன்ஃபெக்ஷனை வந்து சரி பண்ணுறது, உடம்புல வந்து சூட்டை வந்து தணிக்கிறது வந்து இந்த செடி வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இல்லைங்களா? ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு மெயினாக வந்து என்ன ஆகுனாக்கா பாடி டக்குனு ஹீட் ஆகும். அவங்க வந்து சாப்பிட்ற ஃபுட்டு ப்ரோட்டீன் நிறைய வந்து சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? ப்ரோட்டீன் சாப்பிட கிட்னி எங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகும், எங்க வந்து அது பயப்படுனாக்கா நிறைய ப்ரோட்டீன் வந்து இன்டேக் பண்ணுவாங்க, கிட்னிக்கு நிறைய வேலை வரும். ஓகேங்களா? அப்போ இந்த செடியோட சப்போர்ட்ன்றது சாதாரண சப்போர்ட்லாம் கிடையாதுங்க, ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க வந்து ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடுவீங்க, இன்டேக் நிறைய எடுப்பீங்க. அதுவும் நைட்ல எடுக்கிற ப்ரோட்டீன் தான் வந்து ரொம்ப பிரச்சனை உங்களுக்கு மனுஷனுக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த செடி பண்ற சப்போர்ட் கிட்னிக்கு எந்த செடியாலுமே பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா நீங்க தொட்டியில வச்சா போதும், நீங்க உரம் போடுறதால தண்ணி ஊற்றுறதால எதுவுமே கிடையாது. அந்த மழை தண்ணியை வச்சு இது வளர்ந்துடும். இந்த காயை வந்து கட் பண்ணி நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ரேட் வந்து 1 கிலோ விதை வந்துட்டு உங்களுக்கு வந்து 600 rupees போகுது மார்க்கெட் ரைஸ். பாஸ்மதி ரைஸ் கூட அந்த ரேட் கிடையாதுங்க. இதோட ரேட் வந்து 600 rupees போகுது. செக் பண்ணி பாருங்க. இதோட பெனிஃபிட் வந்து பயன்படுத்துங்க. இதோட ஃபீட்பேக் வந்து நீங்க வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா ஜிம்முக்கு போற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.